தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்ல செவிதிறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடந்துச்சு. திமுக எம்பி கனிமொழி கலந்துகிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க. விழா முடிஞ்சு கிளம்ப இருந்தாங்க. ஆனா அவங்களுக்காக வெளியே நிறைய ஊடகத்தினர் மைக்கோட காத்துட்டு இருந்தாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் பத்தி தான் அவங்க கேள்வி கேட்க காத்துட்டு இருக்கிறதா கனிமொழிக்கு தகவல் போக உடனே கலெக்டர் ஆபீஸ்லயே அடுத்த ப்ரோக்ராம போட்டாங்க. ஒரு வார்த்தை மட்டும் சும்மா மீட்டிங் மட்டும் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்ட குடிநீர் பிரச்சனை சம்பந்தமான மீட்டிங்ல கனிமொழி கலந்துகிட்டாங்க. அங்கேயே 2 மணி நேரம் போயிடுச்சு. ஆனாலும் மீடியா கலைஞ்சு போகாம வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. கனிமொழிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அவசரமா காரை நோக்கி நடைய கட்டினாங்க. ஆனாலும் மீடியாக்காரங்க அவங்கள மடக்கி கேள்வி கேட்க ட்ரை பண்ணாங்க. ஆனா கனிமொழி பேட்டி கொடுக்கல. அவசரமா போக வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. வேகமா போய் கார்ல ஏறினாங்க. அங்கேயும் மீடியா போக வேகமா கார் கண்ணாடியை மூடிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாங்க கனிமொழி. கள்ளக்குறிச்சி